கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 20வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சங்கீதம் 20 1-4 கவனிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமது ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த வசனங்களின்படி நாங்கள் பார்க்கலாம். முக்கியமாக இந்த வசனங்கள் எங்களுக்கு ஜெபத்தை கேட்கிறவராய் தேவன் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் எங்கே இருந்து ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து, தேவன் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து எங்களுக்கு என்ன செய்கிறாராம்? ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து எங்களை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேமில் இருக்கிற மலைக்கு பேர் சியோன். அப்போ அவர்கள் அங்கே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் இந்த மக்களுக்காக, இஸ்ரேல் மக்களுக்காக நம்முடைய தேவன் சியோனில் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு அங்கே அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோமோ அவைகளை எல்லாம் அவர் நினைத்து அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார் என்று சொல்வதோடு எங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் அவர் அதனால் என்ன செய்கிறாராம்? தருகிறார். எங்களுடைய ஆலோசனைகள் என்றால் எங்களுடைய நினைவுகள், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய காணிக்கைகள், எங்களுடைய காரியங்களை தேவன் மூலம் வாய்க்க செய்யப்படுகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் ஜெபிக்கிறதிலும் தேவனுக்கு பிரியமான காணிக்கைகளை நேரத்தை கொடுத்து அவருக்காக நாங்கள் வாழ்வதிலும் கவனம் செலுத்துவோம். எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே பல்வேறு தேவைகளோடு விண்ணப்பங்களோடு இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கவும், அதை போல தங்களுடைய நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுத்து தங்களால் ஏழுமானதை உமக்கு செய்யவும், உம்முடைய ராஜ்யத்துக்கு செய்யவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு அற்புதமான வழிகளிலே பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை உம்மிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கள் என அன்பானவர்களே, நாங்கள் லுசர்ன் பட்டணத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணிக்கு ஜேம்ஸ் என்கின்ற ஆலயத்தை நடத்தி ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம். நீங்களும் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற உங்களையும் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.